நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கலெக்டர் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் ரூபாய் 2.12 கோடி மதிப்பில் கூடாரம் அமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் தோவாலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தோவாலை மலர் சந்தையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கூடாரத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கென பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வழங்கி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற தோவாலை மலர் சந்தையினை மேம்படுத்தும் வகையிலும், மலர்கள் விற்பனை செய்பவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையிலும், பாதுகாப்பு தன்மையுடன் மலர்களை விற்பனை செய்ய தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்தின் கீழ் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று ரூபாய் 2.12 கோடி மதிப்பில் மேற்கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இப்பணியை இம்மாத இறுதிக்குள் முடித்து மலர் விற்பனையாளர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர துணை இயக்குனர், வேளாண் விற்பனை அலுவலர், செயற்பொறியாளர் மற்றும் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக சகாயராஜன்.